ஹாய் வணக்கம் ஆரம்பி ஃபேமிலி. நம்ம இப்போ முருகன் ஸ்டோரி பார்க்க போகிறோம். முருகனுக்கு எத்தனையோ கோவில் இருக்குது, ஆயிரக்கணக்கான கோவில் இருக்குது. ஆனால் அந்த ஆறுபடை வீடு மட்டும் ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய யுத்தம், ஒரு சத்தமும் இருக்குது. இன்றைக்கி அதை ஃபுல்லாக கேட்கலாமா? சூரன், சிங்கமுகம், தாரகாசுரன் என 3 பேரும் ஒரு அசுரர்கள் தேவலோகத்தையே பிடிச்சிக்கிட்டாங்க. தேவர்கள் எல்லாம் முருகன்கிட்ட ஓடி வந்து எங்களை காப்பாற்ற முருகான்னு அழுதாங்க. முருகனுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ தான் அந்த 6 படை வீடு கதை ஆரம்பமாகுது. வாங்க, ஃபஸ்ட்டு வீடு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். அதை பற்றி பேசுங்களா? ஃபஸ்ட்டு யுத்தம் இங்கே தான் நடந்துச்சு. முருகன் சூரபத்மனோட சேனையை வென்றாரு. தேவ சேனையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வீரம் ப்ளஸ் கல்யாணம் ரெண்டும் இங்கே தான் நடந்துருச்சு. அதனால தான் அதுக்கு பேர் திருப்பரங்குன்றம். 2வது படை வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். கடலோட ஓரத்தில் சூரபத்மனோட உடம்புல 5 தலை, 1000 கை. முருகன் வேல் எடுத்து போட்ட சூரபத்மன் மயில் ப்ளஸ் சேவலாக மாறிட்டார். வேட்டைக்கு அப்புறம் இங்கே தான் ஓய்வு எடுத்தார். 3வது படை வீடு பார்த்தீங்கன்னா பழனி. பழனியில் பார்த்தீங்கன்னா நாரதர் கொடுத்த ஞானப்பழத்துக்காக கோபப்பட்டு நீயே பழம்னு அம்மா சொன்னாங்க. முருகன் கோச்சிக்கிட்டு ஆண்டி கோலத்தில் போயிட்டு இங்கே வந்துட்டார். தனி தீர்த்த யோகம், இதுதான் பழனி. 4வது படை வீடு பார்த்தீங்கன்னா சுவாமிமலை. அப்பன் சிவனுக்கு ஓம் என மந்திரத்தை சொல்லி கொடுத்த இடம். 5 வயசு பையன், ஆனால் ஞானத்தில் பெரியவர். அப்பாவை சுற்றி பண்ண இடம். அதாவது அப்பனுக்கு பாடம் எடுத்த இடம்தான் சுவாமிமலை. 5வது இடம் பார்த்தீங்கன்னா திருத்தணி. யுத்தம் முடிஞ்சு வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு மனசு அமைதியான இடம். தனம்னா கோபம், திருத்தணினா கோபம் தணிஞ்ச இடம். நம்ம கோபம் குறைக்கணும்னா இங்கே போகணும். புரியுதுங்களா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, திருத்தணி போயிட்டு வாங்க. மனசில் இருக்கிற கோபம் எல்லாமே குறைஞ்சி, பாரமும் குறைஞ்சி நிம்மதியாக வரலாம். இதுதான் நம்ம 5வது இடம் திருத்தணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 6வது இடம் பார்த்திங்கன்னா பழமுதிர்சோலை. வள்ளி தேவசேனை 2 மனைவிகளையும் குடும்பமாக வாழ்ந்து வந்த இடம்தான் பழமுதிர்சோலை. ஔவையாருக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு நடந்த இடமும் இங்கே தான். அதாவது பார்த்திங்கன்னா ஔவையாருக்கும் ஞானம் வந்தது. ஞானம் ப்ளஸ் குடும்பம் சேர்ந்த இடம் பழமுதிர்சோலை. இதுதான் 6 படை வீடோட ரகசியம். வீரம், ஞானம், கல்யாணம், அமைதி, குடும்பம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 5 விஷயமும் முருகன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இதில் நீங்கள் எந்த படை வீடுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பழனி ரகசியம் பார்ப்போம். முருகனுக்கு அரோகரா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.